ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி சம்மந்தமான ஒரு வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பீரியட்ஸுக்கு பிறகு என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களை மறந்தும் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு ப்ரெக்னென்சி பிளானிங் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு சைக்கிள்லேயும் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்து சில பேருக்கு 5 நாள் ப்ளீடிங் வரும், சில பேருக்கு 3 நாள், சில பேருக்கு 7 நாள் ப்ளீடிங் வரும். ஸோ அப்போ மேக்ஸிமம் அந்த 7 நாள், அப்போ அந்த பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து அந்த 7 நாள் அப்படிங்கிறது எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேறுது, நம்ம உடம்புல ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கிற அந்த நேரத்தை நம்ம ஒரு ரெஸ்ட்டாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு பகுதியாக நம்ம நினைக்கிறோம். பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸான அந்த ஃபஸ்ட் டேலேருந்து அந்த முதல் 7 நாட்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த எக்கோட செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு எந்த கருமுட்டை நல்ல கருமுட்டையாக வரணும், எந்த கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கும் அந்த கருமுட்டை செலெக்ஷன் அப்படின்னா சூஸ் பண்ணுறது. அதாவது இன்றைக்கி இந்த மாதம் இந்த கருமுட்டை நமக்கு நல்ல முதிர்ச்சி அடைய போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த 7 நாளில் தான் நடக்கும். நமக்கு எக் க்ரோத் அப்படிங்கிறது பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த காலகட்டத்தை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதே மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகும் பார்த்திங்கன்னா, அடுத்து ஓவலேஷன், அந்த கருமுட்டை முதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே கரெக்டாக ஓவலேஷன் டைமில் அது வெடித்து வெளியில் வரும். அதே மாதிரி அந்த ஓவலேஷனுக்கு பிறகு நமக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸான அந்த ஃபஸ்ட்டு 20 நாள் தான் வளரவே செய்யும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு சைக்கிள்லேயும் ஒவ்வொரு டேலேயும் நடக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன பண்ணவே கூடாது அப்படிங்கிறது அடுத்து பார்க்கலாம். அப்போது பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெர்டிலிட்டி மசாஜ். இது ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம பீரியட்ஸ் டைம்லேயே இது பண்ணலாம். பட் இருந்தாலும் சில பேருக்கு இதை ப்ராப்பராக பண்ண தெரியாது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பட் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து அந்த ஃபஸ்ட்டு 20 நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைம். இந்த டைமில் தான் உங்களுக்கு கருமுட்டை கரெக்டாக வளர்ச்சி அடையும், கருமுட்டை முதிர்ச்சி அடையும், கருமுட்டை குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஓவரி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்கிறதும் ப்ராப்பராக டைமுக்கு நடக்கும். அதே மாதிரி உங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங்கும் நான் சொன்ன மாதிரி இந்த டைமில் தான் வளரும். ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கு புது பிளட் சர்க்குலேஷன் ஏற்படும். கர்ப்பப்பையை சுற்றி இருக்கிற பகுதிகள், அதாவது உங்களோட பெல்விக் ஏரியாவில் நல்ல ரத்த ஓட்ட பாயும். இதனால ஓவரி நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணி எந்த ஆயிலில் பண்ணணும், இப்படி எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் அதை பார்க்கல அப்படின்னா இதை கண்டிப்பாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் ரொம்பவே கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் எண்ட் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது லெக்ஸ் அப் த வால் போஸ். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கோம், இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தோம். இதுவும் கிட்டத்தட்ட உங்களோட கால் விரல்களில் இருந்து ரத்தம் திருப்பி உங்களோட பெல்விக் ஏரியாவில் பாயிறதுக்கும், உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அறியாததுக்கும், பீரியட்ஸ் அதாவது கருமுட்டையும் விந்தணுவும் ப்ராப்பராக சந்திக்கிறதுக்கும், கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த லெக்ஸ் அப் த வால் போஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் இந்த போஸ் நீங்கள்
பண்ணாலே போதும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் பண்ணலாம். இதை பற்றியும் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக வந்து வீடியோ இருக்குது, அதோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியான டயட்டை இந்த டைமில் தான் நீங்கள் எடுக்கணும். எல்லாருமே நினைக்கிறோம் ஆஃப்டர் ஓவுலேஷன்னு ஓவுலேஷனுக்கு பின்னாடி நம்ம பண்ணுற விஷயங்களை முன்னாடியே பண்ணியே ஆகணும். இந்த டைமில் நம்ம மாதுளம்பழம், கொய்யாப்பழம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட், பாலக்கீரை, பசலைக்கீரை, அதே மாதிரி ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டு நிறைய பொரியல் இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டோம், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக கர்ப்பமாகறதுக்கு. அதே மாதிரி டெய்லி 5 பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றது, சீட்ஸ் அதாவது விதைகள் எடுத்துக்கிறது, இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் மறந்தும் கூட இதெல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக ஒரு தவறான விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நான் 1 by 1 சொல்லிடுறேன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட். அதாவது இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிவிட்டு அந்த மாதத்துலேயே ஒரு 2-3 தடவை போய் நீங்கள் ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது எதுக்குமே உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஜங்க் ஃபுட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். இதை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்கியூஸாக கூட நீங்கள் செய்யக்கூடாது. நான் அப்படி தான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க, கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல தவறே கிடையாது. ஸோ ஜங்க் ஃபுட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதிகமான வெள்ளைச்சக்கரை சேர்த்துக்கிறது. அது எந்த விதத்துலையும் இப்போ ஜங்க் ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது சுகராக தான் மாறும். அதை தவிர்த்து இந்த வெள்ளைச்சக்கரையை தனியாக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி என்னை வந்து மாதுளம்பழ ஜூஸ் குடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் நல்ல நிறைய வெள்ளைச்சக்கரை போட்டு குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அப்படியே எந்த சுகருமே ஆட் பண்ணாமல் ரா ஜூஸாக குடிக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஹனி மிக்ஸ் பண்ணணும், இல்லை கொஞ்சமாக நாட்டு சக்கரை, அதுவுமே ஸ்வீட் இல்லைன்னு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ வெள்ளைச்சக்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப இனிப்பையும் நீங்கள் வந்து குறைச்சிக்கிறது நல்லது. இதுவும் வந்து நீங்கள் சீக்கிரமாக கர்ப்பமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட பாடி வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகும், உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் அந்த மந்த்தே கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அதை குறைச்சி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது அப்படின்னு உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய டிப்ஸை வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.